ஆண்டவரை துதித்து பாடவும் வேலையை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பிதாவே, இதோ இந்த உலகத்துல ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்து அவருடைய பாவங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே கழுவாயாய் அவரை தந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய இறை வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாகவும், உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை படிக்கும்படியாகவும் பாடும்படியாகவும் கர்த்தர் கொடுத்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த போன இரவு முழுவதும் கடந்த போன வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நாளிலே இதோ என்னுடைய ஆண்டவரை பாப்பன பள்ளி பரிசுத்த யோவான் நூற்றாண்டு திருச்சபையின் மக்களாக நாங்கள் இணைந்தும் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்க கிருபைத்தார். நீங்க பலப்படுத்தும். அதற்கு தம்பி சாரணை நீர் எடுத்து பயன்படுத்தும். நாளின் வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜபிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், சிறு பிள்ளைகள், ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் இந்த ஆராதனை வழியாக நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை உலகம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரே இந்த காணொலி வழியாய் இந்த இறை ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் உடைய இறை ஆசீர்வாதங்கள் எங்களோடு கொடுத்து எங்களுக்கு இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் ஆண்டவரை துதிக்கும்படியாக முதல் பாடலாக 57வது ஞான பாடலாக பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். பராபரனே உமது ராஜாசனத்தின் அன்றைக்கு என்ற பாடல் 57வது ஞான பாடல். பராபரனே உமது ராஜாசனத்தின் அன்றைக்கு என்ற ஞான பாடல். பராபரனே உமது ராஜாசனத்தின் அன்றைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் இப்பாவியை தள்ளாதேயும். பிதாவே என்னை தேவரே தெய்வீக ரூபாய் சிருஷ்டித்தீர். நீதான் என் ஜீவனோமையே. அல்லாமல் நான் அழிவேன். தேவியமைந்தனே ஓமா, நான் மீட்கப்பட்டோன் ஏனென்றால் அழியின் தப்பத் தேவரீர். பலியாய் ஜீவனை விட்டு
ஆகையினாலே உமது மகா பெரிய அன்புக்கு இப்போதும் சதா காலமோ நாம் யாரும் நினைத்து பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கத்தில் உள்ள பிரதான தேவாலய முறையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடச் செய்தவர்களாயாண்டே சேர்த்து நமது பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையோ பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் மெத்தங்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் மாணவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் பாவத்தின்படி பாவப்படுவர்களும் திடமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கையினாலும் நடக்கையினாலும் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அறிவில்லாத உள்ள கடவுளே, எங்களை மீட்கும் மண்ணை மறந்து கொடுத்த உமது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்கள் கிளம்பி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உமையும் சிறந்த மெய்யான உங்களுடைய அசம்பமையான கீழ்ப்படுதலையும் கொண்டு எங்கள் இருதயங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவருக்கு தமது பசுத்த ஆவியை தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் முறையினால் ஞானம் தரப்பட்டவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே அனைவரும் சிறுவை செய்தருளும். நிஜவனமாக ஒரு சங்கியின் 5வது நியாயத்துக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 86வது பக்கத்தில் உள்ளது. ஒரு சங்கியின் 5வது நியாயம். கடவுளே, நீர் என்னை நியாயம் விசாரியோ, பக்தியற்ற சாதியோடு எனக்காக வாழ காணும். கபடும் மன்னியமுள்ள மனுஷன் கை நின்று என்னை விடுவியோ. நீரே என் அரணாகிய கடவுள். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தை அனுப்பி யாரோலும் அவைகளை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போய் சேர்ப்பதாக பிதாவே
வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 130ஆம் அதிகாரம் 1 to 8 வரை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களை சத்தத்திற்கு உமது செவிகளை கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீ அக்கிரமங்களை எல்லாம் கவனித்திருப்பினால் யார் நிலைத்திருப்பார்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமாவே காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். அப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமாவே ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்திலே கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பும் உண்டு. அவருக்கு இஸ்ரவேலே அதன் சகல அக்கிரமக்காரர்களும் நின்று மீட்டுக் கொள்வாராக. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு பகுதி எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1
எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்போது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் முடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்போது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளின் ஆவி இல்லாதிருந்தது. அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்போது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அற்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களுக்கு பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணினேன். என் ஜனங்களே, நான் உங்களுக்கு பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு பகுதி வாசித்து முடிந்தார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருபப்பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆகிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாது தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் வளர்த்தி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிக்குள்ளாகத்திருந்தார். மாம்சத்தின் படி நடவாமல் ஆவின் படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கு அப்படி செய்தார். அன்றையும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தனையும் ஜீவனும் சமாதானம் ஆகும். எப்படி என்றால், மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் மாம்சமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் மாம்சமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இதற்காக வாசிக்க வேண்டிய நிருபப்பகுதி வாசிக்கப்படுகிறது.
யாவரும் மீது நற்செய்தி பகுதியை வாசிப்போம். யோவான் என்னும் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 45 முடிய. ஆண்டவரே உமக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய நாளுக்காக வாசித்திருந்த சுவிசேஷம் தூய யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 45 முடிய. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பித்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மரியாளிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரவி, இப்பொழுது நான் யூதர் உம்மை கல்லறையை தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினாலே இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களும் நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசப்படுவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றார். இயேசு வந்த பின்பு அவன் கல்லறைக்கு வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்றார் கண்டார். பெத்தானியாவோ எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரமாய் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தான். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாதை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தார். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போவதை கண்டு அவள் கல்லறையிடத்தில் அலுவலகத்துக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றார்.
அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கிளம்பி துயரமடைந்து அவனை இங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மருத்துவனுடைய சகோதரனாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீ எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்றார் என்பதுவே இன்றைய நாளுக்காக வாசகப்பட்ட சுவிசேஷ பகுதி. வாசித்தும் இன்றாச்சு. ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்க நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயன்படுத்துவதை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உயர்ந்து கன்னிகையாக பிறந்து கொஞ்சம் நாட்களில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரத்தில் ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளோடு பசுவிட்டிருக்கிறார். அவரிடத்தில் தூய்மையுள்ளவரையும் மத்திய நியாயத்துக்கு வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுவான ஏகமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவமும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். காரணம் வந்து பாடல் புத்தகத்தின் 392வது பாடலை பாடும்.
கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசுவனை சேருவோம். மோச நாசம் நேரிட்டாலும் ஜெயதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனச்சோர்வை, தீய குணம் மாற்றுவார். பாடுகளின் நாசனம் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இந்த வருஷந்தி காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி போயிட்டு இருக்குது லஞ்ச் சீசன்? டெய்லி சர்வீஸ்க்கு வரீங்களா? அதை கேள்விப்பட்ட ஒரு சந்தோஷம். டெய்லி ப்ரேயர் பண்ணுறீங்க. உங்களுக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி உருவாகும். ஏன் அதான் இது கிளியர் பண்ணிங்கிறது அது வந்து நான் பண்ணுறதா இருப்போம். அது எங்களுக்கு வேலை, நீங்கள் பண்ணணும். அதுதான் நல்ல பயிற்சி. அதான் ஆன்மீக பயிற்சி. எல்லாருக்கும் ஜெபம் பண்ண தேவை. எல்லாரும் தெரியுமா? எல்லாரும் தெரியுமா ஜெபம் பண்ணுறதுக்கு? நிறைய பேர் தெரியல. பைபிள் வாசிக்கணும். நிறைய பேர் வரவே மாட்டேங்கிறீங்க முன்னாடி. அதுதான் ஆன்மீகம். வளர்ச்சின்றது என்ன? சபை ஒரு சபை வளருது அப்படின்னா மெம்பர்ஸ் சேர்றது மட்டும் இல்லை. மெம்பர்ஸ் சேரனாலையும் பரவாயில்ல. எது இருக்கணும்? ஆன்மீகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி இருக்கு. அதான் வளர்ச்சி. அப்போ இந்த 40 நாள் நமக்கு நிச்சயமா அதற்கு உதவியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஆலோசனைகளை வெளிப்படுத்துங்க, பாடல்களை பாடுங்க. சரியா? அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாவும் வாங்க. ஆடி அசைஞ்சு நிதானமா பாருங்க. தேர் வர்ற மாதிரி கடுமையா நான் சொல்றேன்னு தப்பு. ஆண்டவர்கிட்ட அப்படி பண்ணாது. எல்லா இடத்துக்கும் டைம் போயிடும். ஸ்கூலுக்கு 9 மணிக்கு 11 மணிக்கு போங்க. போறதால 11 மணிக்கு ஏன் 9 மணி 8 மணிக்கெல்லாம் ஓடுறீங்க? முடிப்புறோம் பூச்சி. நீங்க உங்களை அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்ன சொல்றேன், என்னுடைய ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியும், இன்னொரு முகம் தெரியாது. நான் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா கோவப்படும். என் வீட்டாளர்களுக்கு நான் கேட்பேன், பயங்கர கோவப்படணும். அது கடவுள் விஷயத்துல இன்னும் பயங்கரமா கோவப்படணும். அதனால காலையிலேயே டென்ஷனா வேற ஒண்ணு இல்லை. 6 மணிக்கு சொன்னது 7 மணிக்கு வந்து நின்றுக்குது. இப்போ நான் இன்னும் 2 சர்ச்சுக்கு போகணுமா வேணாமா? அங்க உங்க மாதிரி மக்கள் வந்து காத்துருப்பாங்க இல்லையா? அவங்க நடத்தணுமா இல்லையா? கொஞ்சம் மனசாட்சியோட நடந்தது. நீங்க உங்க ஒரு சர்ச்சு உங்களுக்கு ஒரே ஐயர் வேணும்னா 25,000 நீங்க கட்டிட்டு ஒரு ஐயர் வச்சுங்க. 9 மணிக்கு இல்லை, நைட் 11 மணி கூட ஐயர் வர சொன்னா வருவார், நடத்துவார்.
எனக்கு டைம் வந்து ரொம்ப அவசியங்க. நான் அந்த மாதிரி பழகிட்டேன், வளர்ந்துட்டேன், என்னால் மாற்ற முடியாது. தயவு செஞ்சு டைமுக்கு வாங்க. இல்லையா நாங்கள் லேட்டாக தான் இதை வரணும். 3வது கோயில் வச்சுங்க, 11 மணிக்கு வரேன், நடத்திட்டு போகிறேன். எப்படி சொல்றீங்க? ஈஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு டைமு. சரியா வரலன்னா லாஸ்ட் சர்ச் உங்களுக்கு இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதெல்லாம் நான் வந்து தரணும். ஏன்னா இன்னொரு வந்து 5 மணிக்கு வச்சு கரெக்டாக வந்துட்டான். இவனே நான் சாட்சி 5:30 மணிக்கெல்லாம் வந்துட்டான். அதெல்லாம் இல்லையப்பா, நீங்க அவங்க டோர் இருக்கிற ஸ்கேச்சர், நீங்க ஊர்லயே சொந்த ஊரு பக்கத்திலே இதெல்லாம் ஆடி அசைஞ்சு நிதானமா வரும். அவரு நீ எனக்காக வரல, யாருக்காக வரீங்க? யாருக்காக வரீங்க? இல்லையே, கடவுள் பயமே இல்லை அப்படின்னா அந்த பயம் 6 மணியா காண 5:30 வந்து உட்காந்து பாடுவோம். உங்களுக்கு சொல்லியிருக்குல்ல, பாலூர்ல இப்ப கூட இல்லை. ஏன்னா ஐயர் சொல்றாரு போய் சொல்றாரு போய் காலையில் 5 மணிக்கெல்லாம் பாடுறதுக்கு போறோம். 6 மணிக்கு போயில 5 மணிக்கு பாடுவோம். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு 10 பேர் போய் மைக் சாப்பிட்டு எனக்கு சண்டை போடுவோம். இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தோம். அதனால அப்படி வளர்ந்துட்டு உங்ககிட்ட வந்து நான் சோம்பேறித்தனமா போயிட்டோம்னா சர்ச்சுக்கு நான் போனா நான் லேட்டா போவேன். நான் சர்ச்சுக்கு 7 மணிக்கு வச்சுட்டு நான் 9 மணிக்கு போனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா புரியுது உங்களுக்கு. உங்களால என்னுடைய ஊழியமும் பாதிப்பு ஏற்படுது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிப்பு ஏற்படுது. அது நல்லது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி முதல்ல பாராட்டணும்னா ஏன் பாராட்டுங்க? நீங்க பண்றீங்க, நான் கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன், நல்லா இருக்கு. 2வது இந்த தப்பு, டைமிங் தப்பு பண்றது இருக்கக்கூடாது. அதாவது சிக்னஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது, மழை வந்துச்சு வர முடியலன்னா பரவாயில்ல, நல்ல வெயில் காலம் காயுது இல்லையா? அதனால அடுத்த வாரத்துல வந்து சீக்கிரம் வாங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நேரத்தை மாத்தி லாஸ்ட் கோயில் வச்சுங்க, 11 மணிக்கு வச்சுங்க, வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்து கூட வாங்க. 11 மணிக்கு மேலே கூட வாங்க, 11 12 மணிக்கு கூட வாங்க, நடத்திட்டு போகலாம். எனக்கு ஒன்றும் முடிவு பண்ணி வச்சு ஈஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு டைம். ஈஸ்டருக்கு அடுத்த வாரம் சர்வீஸ் உங்களுக்கு 11 மணிக்கு, சரியா? வச்சுக்கலாமா? அப்ப என்ன பண்ணுவோம்? 5:30 வந்துங்க, 5:30 வந்து கடவுளை துதிங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? எனக்கு புரியல. தெருவோட மணிக்கணக்கா உட்காந்து பேசுறோம். ஆண்டவர் தூக்கி உங்களுக்கு பைசா வச்சு பாட சொல்றோம். வேலூர் சர்ச்சு, கிரைஸ்தவ சர்ச்சு யூடியூப்ல வரும், எடுத்து பாருங்க. கிரைஸ்ட் அண்ட் வர்ஷிப் நான் தான் உருவாக்கிட்டு வந்தேன். ஒரே ஃபேமிலி தான் பண்றாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் நான் சொன்னது யார் போய் சேர்ந்துருக்கு? அது ஒருத்தர், அது போதே. இது ஒருத்தருக்கும் சேரலையே. 2 வருஷம் முடிய போதே, இன்னும் 3 வருஷம் தான் டைம். 3 வருஷம் முடிஞ்சுன்னா 3வது வருஷத்துக்கு நான் வெளியே போகலாம். நான் போகணுமா இருக்கணுமான்றது நீங்க முடிவு. 3 வருஷம் முடிஞ்சுன்னா நான் எங்க போனோம்? டிரான்ஸ்ஃபர்ல போனோம். இதெல்லாம் இருக்குது. அதனால யோசிங்க. தொடர்ந்து நான் ஊழியம் செய்யணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் ஊழியம் செய்ய முடியாது. பல இடங்களுக்கு போறேன், எல்லாமே டைமிங் ரொம்ப பண்ண இருக்கிறேன். நான் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால காலையில ஐந்து எவ்வளவு டென்ஷன் ஆகிறாங்க நினைக்காதுங்க. நான் சொல்றது உங்க நன்மைக்காக. ஏன்னா ஃபியூச்சர் எல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். பிள்ளைங்க எல்லாமே லேட்டா தான் வராங்க. அவங்க யாரு? அவங்க தான் ஃபியூச்சர் சர்ச்சு. அவங்க லேட்டா வந்தா திருச்சபை வளருமா? வயசான அங்கிள் பாட்டிமாரெல்லாம் வந்த பரவாயில்ல, தப்பு இல்லை. அவங்க கஷ்டம் எழுந்து வரது. சின்ன பிள்ளைங்க 7 மணிக்கு வரீங்க, எல்லாம் சரியில்லை. எனக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது. கடவுளுக்கும் சரி ரொம்ப நேரம் திட்டக்கூடாது, அப்பப்போ திட்டக்கூடாது. இந்த நாளுக்குரிய வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 1-45 வரைக்கும் படிச்ச பெரிய பகுதி, நமக்கு தெரிஞ்ச பகுதி. யார் ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்களா பெண்களா? போன பெண்கள் தான் ஆண். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் மீண்டும் ஆராதனை பகிர்ந்து அருமையான இந்த காலை வேலை தகவலே இந்த நாளிலே தகவனி நீர் எங்களுக்காக ஏறெடுக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் உங்களுக்கு நன்றி தகவனி. அப்பா, வருங்காலத்திலும் நீர் எங்களோடு இருக்கிறார். அநேக போர்கள், பஞ்சங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தகவனி. அதில் காட்டில் நீர் எங்களை ஆசிரியருக்கு வெளியிட்டு கொண்டு வருகிறேன். அதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அநேக தட்டுப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் நீக்கி போட்டு தேவைகளை கூடி இதோ தகப்படி இந்த நாளிலே வருகின்ற நற்செய்தியை நீர் தம்மை ஆசீர்வதிக்கிறார்.
அதன்படி நாங்கள் நடத்தும் மீட்டமே ஆசிரியர் ஒவ்வொரு போதனைகளும் எங்களோடு இருந்து எங்களை ஆசிரியர்களுக்கு பார்த்துக்கணும். இந்த நாள் ஏற்கனவே புதிய ஆலயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த ஊரில் புதிய ஆலயம் கட்டி எழுந்த நீர் எங்களோடு இருக்கிறது. அதுக்கான தடைகள் எதுவும் வந்தால் நீர் நீக்கி கொடுக்கிறது. நீரே எங்களோடு இருந்து எங்களை ஆசிரியர்களுக்கு. அதே போல தகப்பனை நாங்கள் ஆலயத்தில் சீக்கிரமாக வருவோம். எந்த ஒரு தடையும் வராமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அனைவருக்கும் எங்களை ஆசிரியர்களுக்கு காத்துக்கொள்ளும். மீட்பர் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்களும் நல்ல தகப்பனே. ஆமென். நாளுக்குரிய வசனம் யோவான் 11:25 வாசனம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நம்மளவர்களே, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கிறோம், நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம், சண்டே கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம் எல்லாமே. ஏசாண்டவர் எருசலேமுக்கு ஒரு 8 மைல் அல்லது 9 மைல் பக்கத்தில் இருக்கிற பெத்தானியா அப்படிங்கிற கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த ஊர்ல மார்த்தாள், மரியா, லாசர் 3 பேரும் சகோதர சகோதரிகள். அப்பா அம்மா பற்றி சொல்லல பைபிள்ல. அப்பா அம்மா இருந்தார்களா இல்லையா என்று தெரியல. ஒருவேளை இல்லாமல் கூட இருந்தது. அதனால்தான் லாசர் மரித்த பிறகு மார்த்தாள், மரியா, ஐயோ நமக்கு சம்பாதித்து தருகிற தம்பி அல்லது அண்ணன் இறந்துட்டானே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தத்துல அவங்க இருக்கிறதையும், அதை அறிந்த இயேசு போய் அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை நடைபெற செய்வதை நம்ம பார்க்கணும். நல்லா கவனிங்க. மரணம் நடக்காத குடும்பம் எதனா உண்டா? எல்லா குடும்பத்திலையும் மரணம் நடக்கும். அது இயல்பு, அது இயற்கையின் நியதி. ஆனால் சடுதியான மரணம் அல்லது இளம் வயதுல மரணம், வியாதினாலேயோ விபத்தினாலேயோ வரும்போது நாம் அதை என்ன பண்ண முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம். நம்ம சொந்தக்காரங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். அப்போ நம்ம நம்பி இருக்கின்ற ஒரு கணவன், நாம் நம்பி இருக்கிற மனைவி, நம்பி இருக்கிற ஒரு தாய், நம்பி இருக்கிற ஒரு மகன், இவங்க எல்லாம் மறிக்கும் போது அந்த குடும்பத்திற்கான எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் சேர்ந்து மறித்து போகும், அற்று போகுது. இல்லையா? நாங்கெல்லாம் குழந்தைகளா இருந்தோம். குழந்தைகளா இருந்தோம், கரெக்டா வாலிப வயசு படிக்கும் போது அப்பா இறந்தாங்க. அப்போ பெரிய ஒரு இழப்பு தான். ஏன்னா அடுத்து நாங்க எங்களை படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறதுக்கான சம்பாத்தியம் எங்களால் செய்ய முடியாது. அம்மாவும் படிக்கல, உங்களுக்கு தெரியுமா எல்லாம். ஏன்? ஆனா போராடி மேல காரணம் இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்குது. ஆனா நம்ம நம்பணும். அந்த இடைப்பட்ட அந்த 15-10 வருஷத்துல பெரிய போராட்டத்தை நம்ம சந்திக்க வேண்டியதான். ஆனா அந்த இடைப்பட்ட நேரத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க, கடவுளை விட்டு பின்வாங்கியே போறாங்க. தன் வாழ்க்கையே தொலைத்து வாழ்க்கை வாழணுமா அப்படின்ற தற்கொலை கூட அதெல்லாம் தப்பு. நம்பிக்கையோட இருக்கு. நம்மை படைத்தவர் நம்மை வழி நடத்துவார், நம்மை போஷிப்பார். இந்த இடைப்பட்ட நாட்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் மார்த்தாள், மரியாள் கூட அவங்க ஏசாமிய ரொம்ப நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. ஏசாமி ரொம்ப அவங்கள என்ன பண்ணாங்க, நேசித்தாங்க. வெரி குட். அதான் வசனம் சொல்றாங்க, he loves very much Lazarus, மார்த்தாள், மரியாள். அதனாலதான் இயேசு அழுகிறார். இயேசு எந்த இடத்துல அழுல, இங்க மட்டும் தான் அழுகிறார். ஏன்? அவங்களை அதிகமாய் நேசித்தார். அப்போ மார்த்தாள், மரியாளை நேசித்த ஆண்டவர் உன்னை என்னை நேசிக்காம இருப்பாரா? அவங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான். மார்த்தாள், மரியாள் மட்டும் விசேஷித்தவர்கள் அல்ல. 2 முறை அழுறாரு, இன்னொரு முறை கலந்துறாரு ஆவியில். மார்த்தாள், மரியாள் சொல்லும் போது அவருக்குள்ள இருக்கிற அந்த மனித தன்மை அவரை கலங்க வைக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எப்பவுமே இயேசுக்குள்ள 2 தன்மை இருக்கு, அதை மறக்கக்கூடாது. தெய்வீக தன்மை, மனித தன்மை. மனித தன்மை எல்லாம் அவருக்கு தெரியும். பசி, தூக்கம், நம்மள மாதிரி கோபம் எல்லாமே அவருக்கு வருது. ஏன்? இதே நேரத்தில் அவர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்யறாரு, நல்ல பிரசங்கம் பண்றாரு. இந்த தன்மை எல்லாம் என்னது? தெய்வீகம். 2மே கலந்து இருந்தது. அதனால அவரை நம்ம எடை குறைத்து மதிப்பிட முடியாது. நிறைய கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல இயேசு வெறும் கடவுளா மட்டும்தான் வாழ்ந்தாரு, வெறும் மனுஷனா மட்டும்தான் வாழ்ந்தாரு. அப்படி 2 கலவையாக அவரு சேர்ந்து
அதனாலதான் அவரு துக்கத்துல கோய்ந்து. அப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம சம்பவம் என்ன பார்த்தோம்? பார்வையற்றவருடைய பார்வையை ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். ஆமென். இல்லையா? பிறவி பார்வையற்றவர், குருடன் சொல்லக்கூடாது. இப்போ அதான் சட்டம். குருடன் சொல்லாம ஒளி இழந்தவர்கள், பார்வை இழந்தவர்கள், அது கண் இழந்தவர்கள் அப்படி கூட சொல்லலாம். இப்போ பார்வையற்றவனே ஆண்டவர் குணப்படுத்துறாரு. அதை எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ கொஞ்சம் பேர் விசுவாசிக்கிறாங்க. அப்போ இப்போ இயேசு மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் உயிரோட எழுப்புறாரு. அப்பவும் அவரை நிறைய பேரு விசுவாசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இயேசு அந்த இடத்துல இருந்திருந்தா லாசர் என்ன பண்ணிக்க மாட்டாரு. அதுதான் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீ இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். நம்ம கூட அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார், உண்மையாவே ஆண்டவர் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஏசாமி இருந்தா என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம், துயரம்? ஆனா ஒண்ணு நிச்சயம், ஆண்டவர் திருப்பியும் சொல்றாரு, லாசரு மரித்ததும் சரி, இவன் பார்வை அற்றவனாய் பிறந்ததும் சரி, எதுக்காக? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே இவர்களுக்கு இப்படி நடக்கிறது. இயேசு பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்த பிறகுதான் அவரை இயேசுவை நம்பினார். அதுக்கு முன்னாடி நம்மள வெறும் போதனை கேட்டு மட்டும் நம்பல, இல்லையா? அதே போலதான் நீங்க லாசர் உயிரோடு எழுப்பின பிறகுதான் இயேசுவை இன்னும் அதிகமா நம்பினார்கள். ஒருவேளை நம்ம மார்த்தாள் மரியாள் சொன்னதை போல கூடவே இருந்தா அவன் செத்துக்க விட்டு மாட்டார், காப்பாத்திருப்பார், நோயெல்லாம் சுகப்பட்டிருப்பார். எப்படி பேதுருவின் மாமியார் ஜுரமா படுத்திருந்த போது போய் கையை மட்டும் தான் வைக்கிறார், எதுவுமே பேசல. ஆண்டவர் இவங்க எல்லாத்துக்கும் சக்தி இருக்கு. அவர் பேசுறா சக்தி, நடந்தா சக்தி, இல்ல சும்மா கையை தொட்டாரு, நம்ம டக்குன்னு எழுந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார், பணிவிடை செய்தார்கள். அவருடைய டச், ஹீலிங் டச், மிராக்கிள் டச். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஏன் ஐயர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றோம்? ஆண்டவருடைய அந்த ஹீலிங் டச், கடத்துல போதகருடைய கடத்துல, அது போதகக்காரன் நினைக்கூடாது. கடவுள் போதகர் வழியா இருக்கு, போதகர் இல்ல, கடவுள் ஹீலிங் டச். அதனால நம்ம தலைமையில சிரசின் மேல வச்சு ஜெபம் பண்றது, பிளஸ் பண்றது எல்லாமே கடவுள் எனக்கு கொடுக்கிற சுகம். அப்போ இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. இயேசு அதிகமா அவங்கள நேசிக்கிறாரு. இப்போ முக்கியமான நேரத்துல நம்ம கேட்போம் இல்லையா, எல்லாம் ரைட் தான் இது. ஆனா முக்கியமான நேரத்துல இயேசு எங்க இல்ல, மார்த்தாள் மரியாள் வீட்டுல. அவர்தான் சொல்லிட்டாரு, எது நடக்கிறதோ அதெல்லாம் எதுக்காக? கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அதை அனுமதிக்கிறார். அப்ப நீங்க கேட்கலாம், என் வாழ்க்கையில எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு, என் மகன் சுகவீனமா கிடந்தாங்க, அல்லது என் கணவன் இறந்துச்சாரு, என் மனைவி இறந்துச்சாங்க, இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆமா, அவருடைய அனுமதி இல்லாம யாரும் நம்ம குடும்பத்துல எதுவுமே நடக்கவே நடக்காது. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை அவருடைய ஊழியத்திற்கு மகிமையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் முதல்ல நமக்கு வேணும். அதுக்கு என்ன வேணும்? விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற அந்த விசுவாசம். மார்த்தாள் மரியாள் அழுதாலும், இயேசு ஏன் ஆண்டவரை நீங்க வரலன்னு கேட்டாலும் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? விசுவாசம். மார்த்தாள் மரியாள் சொல்றார், ஆண்டவரே என் சகோதரன் மரிச்சுட்டான், ஆனா திரும்பி என்ன பண்ணுவார்? அவரு உயிர் தெழுவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா, நம்முடைய கணவர்கள், நம்முடைய தாய் தகவல் நமக்கு போயிட்டான், அம்மா எல்லாம், அவன் உயிர் தெழுவார்களா இல்லையா? வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் உழைப்பு நின்று இளைப்பாறுகிறார்கள், அவர்கள் நிச்சயமா மீண்டும் உயிர் தெழுந்து வருவார்கள். அப்ப இப்ப நான் என்ன பண்ண ஆண்டவரே, இப்ப என் வீட்டுக்காரர் என் கூட இல்லையே, என் மனைவி இல்லையே, என் அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, எனக்கு சம்பாத்தியம் வேணுமே. அதான் ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். நீ நம்பி கொண்டிருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைங்கள்லாம் ஒரு நாள் இறந்துதானே போறாங்க இல்லையா? இப்ப இறந்துட்டு பிறகு யாருதான் நிச்சயம்? நிச்சயமற்ற உலகத்துல நிச்சயமற்ற மனிதர்களை நம்பாத, என்னை மட்டும் நம்புன்றாங்க. அதனாலதான் நம்ம வசனமே சொல்லுது, இந்த உலகத்துல நம்ம யாரையுமே அதிகமா என்ன பண்ணக்கூடாது? நேசிக்க கூடாது. மனிதர்களை நேசிக்க கூடாது, கணவர்களை நேசிக்க கூடாது. அதுக்காக ஐயரே சொல்லிட்டாரு, இனி சண்டைதான் அப்படின்னு.
போன உடனே கணவர் கூட சண்டை போடாதீங்க, மனைவி கூட சண்டை. அது அது அன்பு. கணவன் மனைவிக்குள்ள அந்நியமே அன்பு, பாசம், நேசம் எல்லாம் அதிகமா கடவுளுக்கு மேல நம்ம யாருமே வைக்கவே. ஏன்னா அவரே சொல்றாரு இல்லையா, என்ன நேசிப்பா, முதல்ல என் மேல விசுவாசம் வை, எனக்காக வாழு, அப்ப நான் உங்களோட வாழ்றதுக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் மக்களே நான் என்ன பண்றேன், எல்லா சொந்த பந்தத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். அப்போ இந்த சம்பவத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒண்ணு, இயேசு சகல அதிகாரத்திற்கும் அப்பாற்பட்டவர். ஆமென். சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதர் மேல, மரணத்தின் மேல அவருக்கு அதிகாரம், நோயின் மேல அவருக்கு அதிகாரம். அந்த அதிகாரமுடைய இயேசு அப்படிதான் நம்முடைய ஆண்டவர். நமக்காக சிலுவையில மரித்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர். அதனால நம்ம அவருடைய பிள்ளைகளா, அவருடைய பெயரில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அவருடைய பெயரில் நாம் திருவிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அவருடைய வசனத்தை வாசிக்கிறோம். அதனால நம்மை நிச்சயமா ஆண்டவர் கைவிடவே. எல்லாரும் போயிடுவாங்க. நீ யார் யார நம்பறியோ அவங்க எல்லாம் நம்ம கூட இருக்கவே கடைசி வரையிலும் யார் மட்டும்தான், இயேசு மட்டுமே. இயேசு மட்டுமே, வேற யாருமே கிடையாதுங்க. நீங்க மனிதர்களை நம்பினால் மோசம் போகும். யாரும் நம்ப, கடவுளை மட்டும்தான் நம்ப. ஏன்னா அவர் தான் நமக்கு துணையானவர். ஆதியா மகாராஜனை பாட்டு பாடும், நீதான் துணை, நாம் துணை என்ன நயந்தோரி சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா. நிறைய பேர் சொல்ற நாமும் கூட இருக்கிற பாக்குவோம், ஆபத்து வரும்போது நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க, பிரச்சனைக்குள்ள நம்ம சிக்கி கொண்டிருக்கும் போது யாரும் நம்ம கூட வர மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாமே அப்படிதான். அவங்க மனசெல்லாம் இப்போ ஒண்ணு பேசும், அப்போ ஒண்ணு பேசும். குரலோட மோசமா இருக்கும். குரல் கையில பூமாலை கட்சி என்ன பண்ண சொல்றாங்க, அது மாதிரிதான் மனுஷனுடைய குணமும் மனமும் ஒண்ணுதான். மாறினேர் ஒண்ணு பேசுவோம், அப்போ ஒண்ணு பேசுவோம், மாத்தி 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 பேசி பக்கத்துல இருக்கிற மனுஷனை, எதிர் வீட்டுல இருக்கிற மனுஷனை, குடும்பத்தில் இருக்கிற மனுஷனை நோக்கடிக்கும். இது நம்ம எல்லாம், எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இது மனித பலவி. அதனால இயேசுவை மட்டும் நமக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா. ஈஸ்டருக்கு முன்னாடி வாரம் நம்ம இந்த பிரசங்கத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம குருத்தோட அப்புறம் ஈஸ்டர். அப்ப அவரு மரித்து உயிர்த்தெழ போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் தான். ஆமென். அவர் சொல்றாரு, நான் சாக்கு போறப்பா. நிறைய பேர் சொல்லு, சீடர் கிட்ட 3 முறை சொல்லிக்கிறார், நானே என்ன சிலுவையில் அறைய போறாருப்பா. என்ன சிலுவையில, சிலுவை வேதத்துல சிலுவை அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறது யார் தான், ஏசாமி தான். இல்லையா? ஆனா அந்த சிலுவை இயேசுவின் காலத்துல என்னவா இருந்தது, தூக்கு தருவ கொடுப்ப ஒரு இது மரம். அந்த மரத்தை புனிதமாக இயேசு அப்பவே பார்த்தான். என்னன்னு சொல்றாரு, அவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு வரணுமா. என்ன அர்த்தம், சிலுவை பாடுகள், நம்ம வாழ்க்கையில் பாடுகள் இருக்கு. மார்த்தாள் மரியாள் லாசரு இறந்த போது எவ்வளவு பாடுபட்டாங்க, எவ்வளவு வருத்தப்பட்டாங்க, உடைஞ்சு போயிட்டாங்க இல்லையா? அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், யூத சமூகத்துல பெண்களுக்கு மதிப்பே இல்லை. இப்ப கூட நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு மதிப்பு இல்லை. அந்த மெஜாரிட்டி ஆஃப் இது எம்எல்ஏ எம்பில கூட பாத்தீங்கன்னா 246 தொகுதியில பாதி கொடுக்கணுமா இல்லையா பெண்களுக்கு? கொடுக்கறது இல்லையா? எத்தனை சீட் கொடுக்குறாங்க? எம்எல்ஏ சீட் 4 சீட் 5 சீட் கொடுக்கும். எம்பிக்கு அவ்வளவு எல்லாம் பெரும்பான்மையான ஆண்கள் தான். இன்னும் நம்ம இன்னும் இந்த ஆண் ஆதிக்க சிந்தனையிலிருந்து வெளியே வரல. அப்ப எப்படி இருக்கு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி, மருத்துவம், படிப்பு எல்லாம் வளர்ந்துச்சு கூட பெண்களை யாரும் பண்டிகை என்ன பண்றதில்ல, சரியான படிக்கு மதிக்கிறது இல்லை, ஈக்குவலா வைக்கிறது இல்லை, சமத்துவமா இல்லை. அன்னைக்கு சமத்துவம் இல்லாத ஒரு உலகம், அதுவும் ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு யூத சமூகத்துல பெண்களை எப்படி இழிவாய் பார்த்திருப்பார்கள், ஏன் போக பொருளாய் பார்த்தார்கள். அதனாலதான் மார்த்தாள் மரியாள் ரொம்ப வேதனைப்பட்டார். அடுத்த வாழ்க்கை எங்களுக்கு என்ன இருக்குது, நிச்சயமற்ற வாழ்க்கையா இருக்குது. இயேசு ஆண்டவர் அதை மாற்றுகிறார். இல்லமா நான் இருக்கிறேன், என்ன நம்புறீங்க இல்லையா, என் வசனத்தை கேட்கறீங்க இல்லையா, என் வசனமே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குன்னு சொல்லி இயேசு ஆண்டவர் போறாரு. ஆவியில கலங்கி அழுகிறார். ஏன் அழுறாரு? ஆண்டவர் அழலாமா? ஆண்டவர் அழலாமா? அவருக்கு எமோஷன் இருக்குது. அதான் சொல்றேன் நானு,
நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதில் ஒருவர் அழுவதிலும் நம்ம கூட இருப்பதிலும் என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். இயேசு அழுதுனால அவங்க மக்கள் சொல்றாங்க, இயேசு லாசருவை இவ்வளவாய் சிநேகித்தார். பார்த்தீங்களா? ஆமா, லாசருவை சிநேகித்தார். நம்மையும் இன்னைக்கு சிநேகித்தார். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிற போது அவர் நம்மோடு கூட சேர்ந்து என்ன பண்றாரு? அழுகிறார், கவலைப்படுகிறார். நமக்காக கவலைப்படுற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். நமக்காக அழுகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். கவலையே படாது. எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல வைத்து அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னைக்கும் நான் உங்களுக்கு இளைப்பாறல. அதனால லாசருவை ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நண்பன் என்று சொல்றாரு. அதான் 392வது பாடல நான் போட்டேன், பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டு. முதல்ல பைபிள்ல ஆண்டவர் யார நண்பர்னு சொன்னாரு? ஆபிரகாம் சொன்னார். வாசிங்க, ஏசாயா 41:8-10. ஏசாயா 41:8-10. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி என்று ஆபிரகாம சொல்றாரு. ஏன்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோவான் 15:15 புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகித்தேன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்ல மாட்டேன், சீடர் கூட இல்ல. ரெண்டாவது அதெல்லாம் கூட அடுத்தது நான் என்ன சொல்றேன்? சிநேகிதன். நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாரு? டியர் ஃப்ரெண்ட், டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிறார். ஃப்ரெண்டு போல நடந்து. ஒரு ஃப்ரெண்டு ஒரு குணங்கள் என்னென்ன? ஈக்குவாலிட்டி, சமத்துவம். ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழகுங்க. நிறைய நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, தோழிகள் இருப்பாங்க. தோழி கிட்ட நம்ம என்ன பார்க்க மாட்டோம்? ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே பார்க்கணும். எல்லாரும் நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கும் நண்பர்கள் இருப்பாங்க. எனக்கும் நிறைய நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள், பிராமணர்கள், கடல் கடந்து நண்பர்கள் பல நாடுகளிலிருந்து இருக்கிறாங்க, ஆங்கிலம் பேசுகிற நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி என்னை பார்ப்பாங்க? நான் அவங்களை எப்படி பார்த்தேன்? எந்த நாடு, எந்த நாட்டை ஃப்ரெண்ட். இப்ப இயேசு நம்ம அப்படிதான் பார்க்கல. எந்த ஊர்ல பிறந்துகிற, எந்த ஜாதியில பிறந்துகிற, எந்த மதத்துல பிறந்துகிற அதெல்லாம் இல்லை. உன்னை அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். அதுக்காக தான் தன் ஜீவனையே சிலுவையில கொடுக்கிறார். ஆமென். அப்ப நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? எது நடந்தாலும் கடவுளின் மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். அதனால கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தா நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் விட்டு ஓடிவாங்க. ஆண்டவர் தான் அடிக்கிறார். அம்மா தான் அடிக்கிறார். தப்பு பண்ணா திருப்பி அந்த குழந்தை எங்க வரணும்? அம்மா கிட்ட. அம்மா கிட்ட. அம்மா தான் அரவணைப்பாங்க. அடிக்கிறவங்க தான் அரவணைப்பாங்க. அதே போல ஆண்டவர் தான் நம்மள அரவணைத்து இந்த தேவைகளை சந்திக்கிறார். அதே போல அடுத்து நம்பிக்கையற்ற சூழல்ல விசுவாசத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவது, லாசரு இறந்த போது அவன் வாழ்க்கை நம்பிக்கையற்று போனது. ஆனாலும் விசுவாசத்தை அவர்கள் விடாமல் இருந்ததுனால மரியாதை சொன்னா, கடைசியில் உயிர்த்தருவான், கடைசியில் உயிர்த்தருவாங்க. உண்மைதான், நான் இப்பவே உயிர்த்தலை செய்யறேன், இப்பவே உயிர்த்தலை செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் லாசரு உயிர்த்தலை செய்தார். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக் கொடுக்கிற மனித துயரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு? பங்கு கொள்ளுகிறார். நம்ம வாழ்க்கையில் எந்த துயரங்கள் நடந்தாலும் நம்ம கூடவே தான் அவரு இருக்கிறார். ஏன்? அதனால நம்ம கூட ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி யாரும் நினைக்காங்க. தவறான சிந்தனை நம்ம வாழ்க்கையில கூடவே இருக்கிற. அடுத்தது அவர் நம்ம பார்க்கும்போது மரணத்தின் மீது அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா. எல்லாம் மரணம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு அல்டிமேட். சிக்கா கூட டாக்டர் காப்பாத்திடலாம், செத்து போனவங்களை காப்பாற்றுறாங்களா? அவன் உயிர் போச்சுன்னா அதோட செத்து போப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், கொஞ்சம் இதய துடிப்பு இருக்குது, பல்ஸ் இருக்குதுன்னா ட்ரை பண்ணலாம் சார், உயிர் இருக்குது. ஒண்ணுமே இல்லைன்னா சார் இறந்துட்டா சார், நீங்க போட்டுக்கலாம். ஏன்? அதையும் ஆண்டவர் முறியடிக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால அவர் சிலுவையில மரணத்தை ஜெயித்தவர் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்? இப்போ லாஸ்ட் ஏசாமி வாழ்ந்த போது எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள்? எவ்வீரனுடைய மகள் லாசரு, நாயினும் விதவையின் மகள், 3 பேரை உயிரோட எழுப்புறாங்க. ஏன்? அதை நம்ம மறந்துடுறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் உயிரோட எழுப்பிருக்கிறாங்க. யாரு சொல்லுங்க? யாரு?
எலியா என்ன பண்றாரு? அவன் தங்குற வீட்டுக்கு மேல இருந்த அந்த அம்மா மகன் இறந்து போறாங்க. அவங்கள உயிரோட இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்த்த எசேக்கியேல் பாருங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 37 அது 3 இல்ல 37ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய தரிசனம் எசேக்கியேலுக்கு வருது. என்னது? ஒரு கனவு மாதிரி பாக்குறாரு. பெரிய பாலைவனம், வெயில் நல்லா காய்ச்சி இருக்குது. இந்த மாதிரி வெயில் ஆத்துல நம்ம வெயில் 12 மணிக்கு வெயில் நடந்த மாதிரி எப்படி இருக்கும்? காத்துல வறண்டு போயிடுது. பெரிய பாலைவனத்துல நிறைய எலும்பு கூடுகள் அங்க சதுரிகள் உலர்ந்து போய் காய்ந்து போய் கிடக்கும். உயிரற்ற நிலம். அது உயிர் அடையுமா? உண்மையாது உயிர் அடையா. எசேக்கியேல கேட்கிறார், எசேக்கியேல இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? ஆண்டவரே, அது நமக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும், நான் சாதாரண மனுஷன். உயிர் அடையுமா? நீ ஒண்ணும் பண்ணாது. அதை நோக்கி என்ன பண்ணு? தீர்க்க தரிசனம் உரை, வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தை நமக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. இல்லையா? அதனாலதான் வார்த்தையை வாசிக்கணும். சாப்பிடுறது சாப்பிடாதீங்க, சாப்பிடுறது கூட மறந்துடு. எது வாசிக்க மறக்காத? ஏன்னா இது ஜீவன், நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அதனால இதை படிக்கணும். அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. எலும்புகளுக்குள்ளாக அசைவு வருகிறது, தோல் உண்டாகிறது, இல்ல நரம்புகள் உருவாகிறது, ரத்தம் உருவாகிறது, எல்லாம் உருவாச்சு. சரீரமா இருக்கு, செத்து போன அப்படியே சரி. இப்ப என்ன பண்ணணும் கேட்கிறாரு. ஆண்டவர் எல்லாம் வந்துச்சு, என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊது. நான் ஆதாரம் கொடுத்த ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணேன்? ஊது அப்படின் போது ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதை எசேக்கியேல் செய்யறாரு. அங்க உலர்ந்த எலும்புகள் என்ன ஆகுது? வீல் பெற்று எழுது திரள் சேனையாம். அது ஒரு சம்பவம் தான், இலுமினேஷன் சொல்லுவோம். ஆனால் அது எதை குறிக்கிறது? உயிரற்ற வாழ்வை ஆண்டவர் இந்த வாழ்க்கையை உயிர் உள்ளதாய் மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமா மாற்றுவார். நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? விளைவிலமா இருக்கிறீங்களா? தோத்து போயிட்டு நினைச்சுக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க கூட தான் ஆண்டவர் நிற்கிறார். யார் கூட நிற்கிறாரு? எல்லாரும் கூட இருக்கிறவங்க நிற்கிறது இல்ல. யார் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க கூட தான் ஆண்டவர் கை தூக்கி. அல்லேலூயா. உண்மை சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மார்ட்டின் லூத்தருடைய ஒரு பேராசிரியர் தெரியும். மார்ட்டின் லூத்தர் தெரியும். அவருடைய பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய பேராசிரியருக்கு அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின் ஒரு கிறிஸ்தவர் தான். ஆனா அவன் இளம் வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இல்லை. ஏன் அப்படின்னா அவன் வாழ்க்கை தவறாயிருக்கு. கடவுளுக்கு ஏற்கக்கூடிய வாழ்க்கை வாழாம சின்ன வயசுல நிறைய குடிப்பாரா, பிரச்சாரத்தில் ஈடுபடுவார், ஒரு கிறிஸ்தவ பிள்ளை. ஆனா அவங்க அம்மா நம்பிக்கை இல்லாத சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணினே இருக்கிறான். கண்ணீரோட அழுவான். பைபிளை திறந்து வச்சு அழுவான். நீ கூட உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மாவை நல்லா மதிக்கிறாங்க தானே? அதனால மதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. நல்லா படிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க? வேதத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவங்க அம்மா பல வருஷமா குழந்தைங்க பதிலே வரல. ஆனா ஏசாமி அவங்க உடவே ஜெபம் பண்ணினே இருக்காங்க. ஒரு நாள் இவர் வாழ்க்கையை வெறுத்து போய் என்னடா நமக்கு வாழ்ந்து சொல்லி தற்கொலை செய்து கொள்ளலாம் சொல்லி போய் கடலாக உட்கார்றாரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கடலை குடிச்சிடலாம். அப்போ தூங்கிடுறாரு. ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. கனவு ஒன்று வரும். உண்மையா நடந்த சம்பவம். அவரோட மனமாற்றத்துக்கு தான் காரணம். அப்போ 4 பேர் நடந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது. உருவம் எல்லாம் தெரியல, கால் தடம் மட்டும் தெரியுது. அப்போ இவருக்கு ஒருத்தர் சொல்றாரு, அகஸ்டின் நாங்க தெரிந்த இடம்தான். யாரும் 2 பேர் நடந்து போறாங்க தெரியுது. யார் தெரியுமா? அது ஒண்ணு நீ, இன்னொன்னு ஜீசஸ். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கூட இருக்கிறாரியா? இருக்கிறார். உங்களுடைய எப்பவுமே இது என்ன சீசன்? இது நீ சந்தோஷமா இருந்த பாரு. குடிச்சுனே பீடி குடிச்சுனே சந்தோஷம். அப்போ அவங்க கூட இருந்தார். அப்படியா? சரி. இன்னும் கொஞ்ச தூரம் போறாரு. ஏசாமி இல்ல நினைச்சுக்கிறான். ஒரே ஒருத்தர் மட்டும் போகணும். இது யாரு? இது என்ன காலகட்டம்? நீ கஷ்டப்பட்ட காலகட்டம். இப்படி துன்பப்பட்டுங்கிற இல்லையா? செத்து போயிடலாம் யோசிக்கிற இல்லையா? வாழ்க்கையை வெறுத்துக்கிற இல்லையா? உன்னை யாரும் மதிக்கணும் நீ வருத்தப்படுற இல்லையா? இந்த காலகட்டம். அப்போ ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாரா? நான் எப்படி வாழ்றது? முட்டாள்.
அது ஆண்டவருடைய கால், உன் கால். இவன் நினைச்சுக்கிறான் அது ஏன் கால் தாருங்க, அது யார் கால்? அது இப்ப நான் எங்க போயிட்டேன், நீ யார் கட்டுக்கிற? அவர் கையில இருக்கிறியா? பெரிய சந்தோஷம். குளிக்கிறான், ஓடுறான், அம்மா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கறான். எவ்வளவு நாளும் தப்பு பண்ணிட்டான், அம்மா என் மனுஷன் போய் ஐயருக்கு படிக்கிறான். மார்ட்டின் லூத்தருக்கே பேராசிரியர் மாறுறான். அல்லேலூயா. இது வரலாறு, கதை வரலாறு, உண்மையா நடந்தது. அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரால் மாற்றக்கூடியது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நடக்கும். அதனால விசுவாசமா இருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்ற அந்த நம்பிக்கையை எப்படி மாத்தால் மரியாதைக்கு ஆண்டவர் பெரிய உத்வேகத்தை கொடுத்தாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையில இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம மரித்தவர்கள் உயிரோடு ஏற்க முடியுமா? முடியாது. ஆனா மரித்தவர்கள் இருக்கிறார். யார் அந்த மரித்தவர்கள்? சமூகத்துல ஏழை எளியவர்கள், விதவைகள், அநாதை பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்கள், அவங்களை எல்லாம் ஆதரிக்கணும். யாரு? சபை. சபையில் இருக்கிறவங்க, சபை குடும்பங்கள், ஏன் சபை விசுவாசிகள். மாத்தால் மரியாதை போல இருக்கிற மக்களை தேடி சென்று விசுவாசிக்கணும், ஜபிக்கணும். அதனால உங்களோட மாதர்களுடைய வேலை என்ன தெரியுமா? சபையில மிகப்பெரிய வேலை உங்களுக்கு. எல்லாரையும் நீங்க சந்திக்கணும், சபைக்கு வராதவங்களை விசாரிக்கணும். சரியா? அதுதான் உங்க வேலை, மாதர்களுடைய வேலை. ஆதி திருச்சபை வளர்ந்தது எப்படி? இப்படிதான் வளர்ந்துச்சு, இப்படிதான் வளர்ந்தது. அதனால சபைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க 100 வருஷம் கடந்துட்டீங்க, ஆனா 100 வருஷம் கடக்குறதுன்னு தெரியாமே கடந்து வந்துட்டீங்க. ஊழியமும் செய்யாம வந்துட்டோம், பரவாயில்ல, போனது போது. அதை பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை, அதை பத்தி பேசுறோம், அவசியம் பேசினா வராது. இனி இந்த நேரம் நம்ம கையில் இருக்கு, இந்த வாழ்ற நேரம் நமக்கு நாடு கொடுத்துக்கிறதா இல்லை. இப்போ ஊழியத்தை செய்யுங்க, இப்ப எல்லாரையும் கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. பகுதி வீட்டுக்கார சிக்காரா போய் பாருங்க, ஏத்துட்டாங்கன்னா உடனே உதவி செய்யுங்க, போய் பாருங்க. அது அவங்க வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அல்லேலூயா. இயேசுவின் அன்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசு லாசருக்காய் அழுதார், கண்ணீர் விட்டார், நேசித்தார், நம்மளையும் நேசிக்கிறார். அதனால நீங்களும் மற்றவங்களுக்காக வாழுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த எல்லா காரியங்களையும் மாற்றி விசுவாசத்தோட வாழுங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தினாலே ஒவ்வொருவரையும் விசேஷமாக பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் ஏதேனும் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாங்க. ஆமென். நாம் எழுந்து நின்று சொல்லுங்கள். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேரோசியும், நிறைவரான ஆவியை என் உள்ளத்திலே கொளும்பியும், உமது சம்பத்தின் நீத்து என்னை தண்ணீராதீரும், உமது பசுத்தாவியை எடுத்துக்கொள்ளாதீரும், உமது சந்தோஷத்தை தேரவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை நாவும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தின் மீது அதிகாரம் உடையவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே இதோ நாங்களும் கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில முக்கியமான ஆண்டவரை நபர்களை இழந்திருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், பிரச்சனைகள் இருக்கிறோம், வேதனைகள் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம். ஆண்டவரை வாழ்க்கையை போயிடுச்சே, இனி நான் வாழ தகுதியற்றவன் என்று சொல்லி நான் இருக்கிற போது என் தேவன் எங்களை தேடி வந்து எப்படி மாத்தால் மரியாதை லாசர்கள் உயிரோடு எழுப்பி தந்தீரோ அதே போல எங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை தந்திருக்கிறேன், விசுவாசத்தை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் பலப்பட்டு ஆண்டவர் எங்களோடு இருக்கிற அந்த நம்பிக்கையில வாழ்வதற்கு உதவி செய்யும். நாளில் வந்திருக்கிற என் சபையார் யாவரையும் ஆசிரியர், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், விதவைகள், தாய்மார்கள், இன விதவைகள் எல்லாரையும் கண்ணோக்கி பார். அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறாங்க. ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்து வர நேற்று உதவி செய்வதற்கு திருச்சபையில் நாங்களும் கூட ஜபிக்கிறோம், உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ உலகமும் இருக்கிற எல்லா இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆதரிக்க தேவன் தான். நேற்று அவசர ஜபமாக இதோ ஆண்டவரே ஈரான், அமெரிக்கா, ரஷ்யா ஆண்டவரை போன்ற நாடுகள் தொடர்ந்து இதோ இஸ்ரேல் ஆண்டவர் போரிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதனால அப்பாவி மக்கள் இறந்து போறாங்க. இதனால என்னுடைய உலக பொருளாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை
திரும்பமா இந்த கேள்விக்குறியா இருக்கிறது. ஆகவே சென்னையில பெங்களூர்ல எல்லாம் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்பு பாதிப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகள் எல்லாம் மாற என் தேவனே கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, இஸ்ரேலும் ஈரான் உட்கார்ந்து பேசி சீக்கிரமா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர என் தேவன் இந்த உலகம் உம்முடையது ராஜா. நீரே உலகத்தை உருவாக்கினீர். இந்த உலகம் அமைதியா இருப்பது, சமாதானமா இருப்பதை மட்டுமே நீ விரும்புகிறீர். நீ சமாதானத்தின் தேவன் தாமே இதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நான் நிச்சயமாக நேரத்தில் வந்திருக்கிற சபையார் யாவரையும் ஆசிரியர், சபையை வழிநடத்துகிற தலைவர், செயலர், பொருளர், உதவி தலைவர், மூப்பர்கள், மாதர்கள், வாலிபர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், விசேஷமாக சண்டே கிளாஸ் பிள்ளைகள், டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசிரியர்கள் இந்த நேரத்தில் கலைவரிமா சிவரிமா வந்தவர்கள், மனபாரத்தோடு மனவேதனோடு எல்லாரையும் ஆண்டவரை குணப்படுத்தி சமாதானப்படுத்தி ஆதரவுக்கு நான் இருக்கிறேன் மகனே மகளே கலந்தாதே. ஆசிரியர் இவரோடு இருக்கிற தேவன் நான் மரணத்தின் மேல நோயின் மேல அதிகாரம் அடைவன் என்று சொல்லி நான் வார்த்தைப்படி அவர்கள் ஆறுதலை நேரத்தில் தம்பி சாவனை ஆசிர்வதி அடிமொழி இணைந்து ஊழியத்தில் இருக்கிற போது அவர்கள் எடுத்து பயன்படுத்தும். இந்த பயிற்சி ஆசிர்வதி, பெற்றோருடைய ஆசிர்வதியும் இது ஆண்டவருடைய பாவன்படி யோகத்தின் நூற்றாண்டு திருச்சபையை ஆசிர்வதிகளை அங்க வகிக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதியும் உடைய பாவன்படி கிராமத்திற்காக கிராமத்துடைய ஆண்டவரை அனைத்து பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தான் தமிழக மாநிலத்துக்காக இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் நடக்க இருக்கிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாதி மதம் இனம் மொழி பேதமற்ற ஒரு நல்ல தலைவரை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கும். அதற்காக நாங்களும் ஜெபிக்கவும் அதற்காக உழைப்பும் கத்திருக்கிறதை தான் தொடர்ந்து இந்த வருஷம் இந்த நாட்களில் நடைபெற்று வருகிற 40 நாள் ஆராதனைக்காக சொல்றது நிறைய பிள்ளைகள் வந்து இந்த வசனத்தை வாசிக்கிறாங்க, கேட்கிறாங்க, பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து ஆன்மீக வளர்ச்சி கொடுத்திருக்கு. நன்றி ஆண்டு மற்ற சபைகள் இல்லாத ஒரு பெரிய எழுப்புதல் சபையில் உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் உருவாக்குறாங்க. ஆமாண்டவரே எல்லாரும் எழுப்புதலோடு இந்த சபையில இருக்கணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்க வேண்டும். அப்படி நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் நடைபெறுகிற எல்லா ஆரம்ப வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லி தொடர்ந்து காத்திர வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சிறு பிள்ளைகள் நம்பிக்கையிலே சந்தோஷப்படுங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1. சங்கீதம் 118:1. சிலுவை நாதரே சுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதரே சுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரே சுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள்
களங்கோரை அவன் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசும் களங்கோரை அவன் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின். தொடர்ந்து காணிக்கை பாடலாக 216வது பாடலை பாடுவோம். பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவனை விட்டதற்கா இந்த பாடல். பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவனை விட்டதற்கா. பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவனை விட்டதற்கா. ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பறிந்த நிலைத்திருக்கும் வார்த்தை கட்டப்படாமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்தனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசிப்படும்படி பரிசுத்த ஆவியானவரையும் பரத்தின் வருகிறமையாக ஞானத்தை மாவட்ட வழி பரிசுத்த யோவான் நூற்றாண்டு திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் தர வேண்டும் என்று ஆண்டவரை நான் ஜெபிக்கின்றோம். இப்பொழுது வந்து ஆண்மை அளித்து ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களை ஜெபிக்கிறேன்.
இன்று ஆயர் பயணப்படி காணிக்கை அளித்திருக்கிற திருமதி உமா சுபாஷ் அவர்களுக்காக குடும்பங்களுக்காக, திருமதி கலைச்செல்வி அக்கா கணவரை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அன்பு பிள்ளை 28/3/2026 பால் ரக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பு பிள்ளை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஆண்டவர் நன்றாய் படித்து தாயார் ஆண்டவரே ரீனாவுக்கு அதன் கீழ்ப்படிந்து நடக்கவும், வாழ்க்கையில இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை உணர்ந்து அவன் நன்றாய் படிக்க இருக்கிறார். ரீனாவை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இன்னொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். சந்தியராஜா நீர் பாதுகாத்தவர். இதே போல நாளை மாதங்கள் எழுத்திருக்கிற டி சாமுவேல் பிரான்சிஸ், டி சார்லன் அக்ஷயாஸ்திரி இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதி வழிநடத்தும். எல்லா தேவையும் தேவன் சந்தியும். இதே போல சகோதரர்கள் எழுத்திருக்கிற ஞான சகோதரியம்மா ஆனந்தன், ராஜி, பிரதீப் அவர்களுக்காகவும், மாதக்காணி அழைத்திருக்கின்ற தியோடர், ஜெனிஃபர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை ஆசீர்வாதம் வழிநடத்தும். சகோதரர்கள் அழைத்திருக்கிற தானியல், கீதா, டேவிட், யாக்கோப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இவ்வுலகத்தில் இருக்கிறவர்களை எடுத்து பயன்படுத்தும். சகோதரர்கள் அழைத்திருக்கிற ஆண்டவருடைய நம்ம குடும்பத்தின் மக்களாக ஆசிரியர் ஜே வில்சன் ராஜ், ஆர் ஜெயகாந்தி, டபிள்யூ அன்பரசன், டபிள்யூ சாமுவேல் செரோ, டபிள்யூ பிரியா அரவிந்த், ஜெனிதா இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக படித்தார்களோ நோக்கத்தை தேவன் நிறைவேற்றி தந்து வழிநடத்தும் ஆசீர்வாதம். மாதக்காணி எடுத்திருக்கின்ற மௌனமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கையெல்லாம் இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரை பயன்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரை வாழ்க்கையில பலமுள்ளதாகவும் வலுவுள்ளதாகவும் இருந்து நாங்கள் ஆண்டவரை மரித்தோரின் கடவுளை வணங்கவில்லை, மரித்து போன கடவுளை வணங்கவில்லை, உயிர் தெழுந்த ஆண்டவரை, மரணத்தை வெற்றி சிறந்த ஆண்டவரை வணங்குகிறோம் என்பதை ஆண்டவரை நான் உறுதியாய் நம்பி உலகத்தில் வாழ கற்பித்தார். குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவரே 10ஆம் வகுப்பு +2 தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நன்றாக எழுதி தேர்வுகளை வெற்றி பெற கிருபைத்தார். மற்ற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். மற்ற எல்லா பிள்ளைகளும் கூட வாழ்க்கையில தேர்வு எழுதி வெற்றி பெற கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து இந்த நாளிலும் என்னுடைய போதகத்தில் ஜெபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, எண்ணூர், வடகரை, மேல்சாரம் திருச்சபைகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வாத ஊழியம் சிறக்கட்டும். ஒரு எழுப்புதல் என்னுடைய போதகத்தில் ஆண்டவர் எழுந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்னூர்ல இன்றைக்கு நடைபெறுகிற பாஸ்டிங் பிரேயருக்காக ஜெபிக்கிறோம். பெங்களூர்லிருந்து ஆண்டவரை இமானுவேல் அவர்கள் வரவிருக்கிறார்கள். ஒரு பெரிய மிஷனரி, பல சபைகளை ஸ்தாபித்தவர், வடநாட்டில் ஊழியத்தை செய்து ஆண்டவரே ஜெயிலில் இருந்தவர், நிறைய சாட்சி சொல்ல இருக்கிறார். ஆகவே அவரை மத்தியில் கொண்டு வார், அவரை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடல் ஊழியராக இருக்கின்ற அன்பர் சையாவையும், அதே போல தம்பி சாரோனையும், அடியனையும் ஆண்டவரை பாடுகிற பிள்ளைகள் யாவையும் ஆசிரியர் ஏற்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர்களை நலப்படுத்தும், வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அரவணைக்கிற பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, விசுத்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த வேட்டைகள் ஆதார் எங்கள் கண்ணாடிகள் மனிதர் போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனை பண்ணாமல் தீர்ந்து ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் சுவாமி. ஆமென். நாம் இந்த வண்ணமாக கர்த்தருடைய பேர் ஆசீர்வாதத்தை கர்த்தரானவர் உம்மை ஆசீர்வதித்து உம்மை காப்பாராக. கர்த்தரானவர் தமது கிருபை உம்மை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது கிருபை உம்மை பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. Amen.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். இயேசு நாமத்தில் அமர்வோம். சபைக்கான கிறிஸ்துவுக்குள் அதிகமாக நேசிக்கப்பட்ட அன்பு விசுவாசத்தோடு நியாயவாதங்கள் பங்கெடுத்து உலகம் திருச்சபையின் சாப்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று ஆராதனை நடத்தி கொடுத்து உடல் அன்பு தம்பி சாரர்களுக்கு திருச்சபையின் சாப்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களை